இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எரேமியா 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு எரேமியா கிட்ட தேவன் சொல்கிறாரு. ஆனால் நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு எரேமியா பதில் சொல்கிறாரு. சந்தேகமும் அச்சமும் அவனுடைய மனசை ஆக்கிரமிச்சிருந்ததுனால இப்படி ஒரு பதிலை சொல்கிறாரு. தேவன் அதுக்கு, எரேமியா, சிறு பிள்ளையாக உன்னை பார்க்காத, அப்படி நீ சொல்லாத அப்படின்னு சொன்னார். எதிர்மறையாக பேசி கொண்டிருப்பான் அப்படின்னா தன்னுடைய இலக்கை எரேமியா அடைய முடியாதுங்கிறதுக்காக தேவன் எரேமியா கிட்ட இப்படி சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் சந்தேகங்களும் பலவீனங்களும் அச்சங்களும் உங்களை வாட்டி படைக்குது. நீங்கள் உங்களை குறித்து கடினமாக விமர்சித்து ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாகிற போது உங்ககிட்ட என்ன இல்லை, உங்களால் என்ன செய்ய முடியாது, நீங்கள் யார் அல்ல என்பதை குறித்து தேவனிடம் நீங்கள் சொல்லுகிற போது தேவன் உங்ககிட்ட சொல்கிறாரு, அப்படி சொல்லாதே, அதற்கு வாயை மூடு, பற்றாக்குறை, பாதகம், தோல்வி, குறைபாடு இதுகளை குறித்து பேசுகிறத நீ நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. தேவன் உங்களை சிருஷ்டிக்கும்போது உங்கள் இலக்கை, உங்களை குறித்து தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை நீங்கள் அடைகிறதுக்கான எல்லா தேவைகளையும் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. சரியான தோற்றம், சரியான உயரம், சரியான திறமை, சரியான ஆளுமைத்தன்மை என அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. உங்களுக்குள்ள வரங்களும் ஈவுகளும் ஞானமும் தைரியமும் தேவ தயவும் இருக்குது. விசுவாசம் நிறைஞ்ச ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை நீங்கள் பேச ஆரம்பிக்கும்போது தோல்வி உங்கள் வாழ்க்கையில் எதுலேயுமே வராது. நீங்கள் வெற்றியை தான் பார்ப்பீங்க. வியாதியின் மத்தியில் ஆரோக்கியத்தை பேசுங்க, குறைவுகளின் மத்தியில் நிறைவை பேசுங்க. தேவன் அப்படியே உங்கள் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவரால் அதை நிச்சயமாக செய்ய முடியும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கணும்ப்பா. அந்த பிள்ளைகளப்பா என்னென்ன ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் பதில் செய்பவராக இருக்கீங்க ஏசப்பா. இன்றைய வார்த்தையிலப்பா நல்ல வார்த்தைகளை பேச சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா, என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இந்த வார்த்தை பேசப்படுகிறமைக்காய் நன்றியப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னுடைய திறமை என்கிட்ட இல்லை, என்னால் அவங்கள மாதிரி அதை செய்ய முடியல, இவங்கள மாதிரி இதை செய்ய முடியல, இந்த திறமை இல்லை, அந்த திறமை இல்லைன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அப்பா நீங்கள் அமேன் கண்கள் திறக்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் சிருஷ்டித்தீங்கப்பா. சிருஷ்டிக்கும் போதே அந்த பிள்ளைகளுக்கான திட்டத்தையும் வச்சுருக்கீங்கப்பா. தாயின் கருவில் தெரிந்தெடுத்த இந்த பிள்ளைகளுக்கு அப்பா அந்த திட்டத்துக்கு நேராக நீங்கள் வழி நடத்துகிறீங்கப்பா. அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்கிற அழைப்பிற்காக நன்றியப்பா. எதிர்மறையான எண்ணங்களை அப்பா பேசாதிருக்கும்படி நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறமைக்காய் நன்றியப்பா. அப்பா, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் நாவுக்கும் காவல் வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. வெற்றியை அறிவிக்கும் வார்த்தைகளை பேச கிருபை தாருங்கப்பா. ஆமென். எங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காம, அதையே புலம்பாமல், மற்றவங்க கிட்ட அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காம, அப்பா எந்தெந்த காரியத்தில் தோல்வியை சந்திச்சிருக்கோமோ, எதிலெல்லாம் பயம் வருதோ அந்த காரியத்தில் அதை குறித்து வெற்றியான வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை தாங்கப்பா.
விசுவாசம் நிறைந்த ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிற போது உங்கள் வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாங்கள் காண்போம் ஏசப்பா. ஆமேன். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை பேசும்போது அப்பா நிறைவான வார்த்தைகளை பேசும்போது ஆமேன் உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளை தாங்குகிறதுப்பா. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபை தாங்குகிறமைக்காய் நன்றியப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் இன்றைக்கு ஒரு டெசிஷன் எடுங்க. ஆமேன். இனி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை குறித்து பேசாமல் புலம்பாமல் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகும் வெற்றியை குறித்து பேசுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அதுக்கு நேரம் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறாரு. ஆமேன். நீங்கள் விட்டு கொடுக்கணும், முழுவதும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. ஆமேன். அவர் பாட்டுக்கு உங்களை வழி நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கிருபையை கொடுங்கப்பா. ஆமேன். வீணான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, சூழ்நிலைகளை பார்த்து புலம்பாதபடிக்கு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அப்பா கதறி அழுது புலம்பி தள்ளாமல் என் தேவன் எனக்காக இருக்கிறாரு, அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார்னு பேசுகிறதுக்கு தைரியத்தை கொடுங்க ஏசப்பா. வியாதிகளின் மத்தியில் ஆரோக்கியத்தை பேச வைங்க ஏசப்பா. ஆமேன். டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாலும், ரிப்போர்ட் என்ன சொன்னாலும் நீங்கள் அப்பா சொல்லியிருக்கிற வார்த்தையை உறுதியாய் பிடிக்க வைங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஆரோக்கியமான வார்த்தைகளை பேச வைங்க ஏசப்பா. ஆரோக்கியத்தை பேச வைங்கப்பா. ஆமேன். எவ்வளவு வியாதியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும், அதன் மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தை மூலமாக ஆரோக்கியத்தை பேசட்டும்ப்பா. ஆமேன். உம்முடைய தழும்புகளால் சுகமாகி இருக்கிறேன்னு சொல்லி தைரியம் அறிக்கை செய்ய வைங்க ஏசப்பா. தரித்திரத்தின் மத்தியில் செழிப்பை பேச வைங்க ஏசப்பா. ஆமேன். சண்டை சச்சரவின் மத்தியில் உம்முடைய சமாதானத்தை பேச வைங்க ஏசப்பா. கவலையின் மத்தியில் உம்முடைய சந்தோஷத்தை பேச வைங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா இக்கட்டான சூழ்நிலைகளில் வெற்றியை பேச வைங்க ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இருதயத்தில் ஒரு மாற்றம் இப்பொழுது வரணும்ப்பா. ஆமேன். இந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் வெற்றிகளை அனுபவிக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்களுடைய தரித்திரம் மாறுகிறமைக்காய் நன்றி அப்பா. நோய்கள் மாறி ஆரோக்கியத்தை அனுபவிக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே இந்த பிள்ளைகளுக்கு இந்த அற்புதங்கள் நடக்கிறமைக்காய் நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் அவர்களை மூடுகிறமைக்காய் நன்றி. உதவி செய்யும் உம்முடைய மகத்துவமுள்ள கரம் அந்த பிள்ளைகளை தொடுகிறமைக்காய் நன்றி. உம்முடைய இரத்தத்தை இந்த பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம் ஏசப்பா. இருளின் அதிகாரங்கள் ஒழிக்கப்படுவதாகப்பா. ஆமேன். சாத்தானின் அத்தனை கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்படட்டும்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தோல்விகளும் இப்பொழுது மாற்றப்படட்டும். ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதற்கு எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டுருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமேன். நீங்கள் இன்று எரேமியாவுக்கு சொன்னதை சொல்கிறீங்கப்பா. நீ அப்படி சொல்லாதே. ஆமேன். நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதேன்னு சொன்ன மாதிரி உன்னால் இது செய்ய முடியாதுன்னு சொல்லாத. ஏன் அப்படின்னா உனக்குள்ளே பிழைத்திருக்கிற நானே இதை செய்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் நீங்கள் பிழைத்திருக்கீங்கப்பா. இனி அவங்க அல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய நீங்களே பிழைத்திருக்கீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறீங்கப்பா. ஆமேன். நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஆமேன். நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் கூடயும் நீங்கள் இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை சாட்சியாக மாற்றுங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான தூக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.